அமுதை பொழியும் நிலவே, அருகில் வராததே நோய். அந்த பாட்டை மறுபடி நீ ஏன் பாடுவதே இல்லை? அமுதை பொழியும் நிலவுதான் என் அருகிலேயே வந்துவிட்டதே. இனி நான் அதை ஏன் பாட வேண்டும்? அமுதை பொழியும் நிலவே, நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே, நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே, நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடும் மல்லிகை மாறாயா. இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடும் மல்லிகை மாறா. புது மலர் வீணே ஓடிவிடாமல், புது மலர் வீணே ஓடிவிடாமல், புன்னகை வீசி ஆறுதல் கூற அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே, நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதா, அமுதா, அத்தா, அமுதா, அமுதா, அத்தா, அத்தா, அத்தா. அமுதா, 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 அமுதா. கல்யாணம், நம் கல்யாணம், காதல் கல்யாண வைபோகம் கொண்டாடுவோம். உல்லாச சிங்கார பண்பாடுவோம், நாம் பண்பாடுவோம். கல்யாணம், நம் கல்யாணம், காதல் கல்யாண வைபோகம் கொண்டாடுவோம். உல்லாச சிங்கார பண்பாடுவோம், நாம் பண்பாடுவோம். மாமல சோலை மாளிகை போலே, மாமல சோலை மாளிகை போலே, மலை மீதில் நீரோடை அலைமோதும் வேளை. கல்யாணம், நம் கல்யாணம், காதல் கல்யாண வைபோகம் கொண்டாடுவோம். உல்லாச சிங்கார பண்பாடுவோம், நாம் பண்பாடுவோம். இனிதான ஆசைகள் நினைவாகி வாழ்வில், மனமான இந்நாளில் இனியேது காதல். இனிதான ஆசைகள் நினைவாகி வாழ்வில், மனமான இந்நாளில் இனியேது காதல். மனமானதால் குணம் மாறுமா, மனமானதால் குணம் மாறுமா,
மறையாத ஆனந்தம் குறையாகுமா கல்யாணம் நம் காதல் கல்யாண வைபோகம் கொண்டாடுவோம் உல்லாச சிங்கார பண்பாடுவோம் நாம் பண்பாடுவோம் கனிவோடு நீந்தி கரை காணுவோமே வாழ்க்கையே நல்வாழ்க்கையாய் எந்நாளும் சிங்கார பண்பாடுவோம் கல்யாணம் நம் கல்யாணம் காதல் கல்யாண வைபோகம் கொண்டாடுவோம் உல்லாச சிங்கார பண்பாடுவோம் நாம் பண்பாடுவோம் கல்யாணம் நம் கல்யாணம் காதல் கல்யாண வைபோகம் கொண்டாடுவோம் உல்லாச சிங்கார பண்பாடுவோம் நாம் பண்பாடுவோம் அத்தா அமுதா என்னால் உனக்கு எத்தனை கஷ்டம் மலர் தூவிய மஞ்சத்திலே படுத்துறங்க வேண்டிய நீ இன்று கல்லிலும் முள்ளிலும் அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் கணவன் இருக்கும் இடம் தானே மனைவிக்கு சொர்க்கம் உங்கள் அமுதமொழிகள் எனக்கு அறுசுவை உண்டி உங்கள் அன்பு உள்ளம் எனக்கு பஞ்சு மெத்தை திருப்தியால் நிறைந்திருக்கிறது என் மனம் வேதனையால் துடிக்கிறது என் மனம் ஏன் அமுதா என் வாழ்க்கையிலே புதைந்திருக்கும் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உண்மையிலேயே நல்லவர்களுடைய பிள்ளையா அல்லது உன் தந்தை சொல்லியது போல வேண்டாம் மீண்டும் ஒரு முறை அதை சொல்லாதீர்கள் அமுதா என் பெற்றோர்கள் யார் என்று முதலில் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் அப்போதுதான் என் கண்கள் உறங்கும் என் நிம்மதி அடையும் ஆமா அது நம்முடைய கடமை இப்பொழுதே புறப்படும் வாருங்கள் ஆருயிர் நண்பர்களே பச்சிளம் குழந்தை முதல் என்னை பாதுகாத்த உங்களை விட்டு மீண்டும் பிரிய வேண்டி இருக்கிறது ஆனால் முன்பு ஓடியதைப் போலல்ல இப்போது ஒரு புனிதமான கடமையை நிறைவேற்றப் போகிறேன் விடை கொடுங்கள் பார்த்தாயா அமுதா விடை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது இவைகளை பிரிந்து நான் எப்படி போவது தன் குட்டியோடு எனக்கும் பால் ஊட்டி துதிக்கையில் ஏந்தி தாளாட்டிய இதுவே எனது தாய் எதற்கும் அஞ்சா நஞ்ச வேண்டும் என்று கற்பித்த இதுவே எனது தந்தை நான் புலியிடமும் சிங்கத்திடமும் சிக்கி தவித்த போது தன் உயிரை பணைய வைத்து என் உயிரை காப்பாற்றிய இதுவே எனது அண்ணன் தம்பி உள்ளான் படைக்கெஞ்சான் என்று நீ சொல்வாயே அந்த முதுமொழிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த கணேசன் தான் என்னுடைய தம்பி இவைகளை விட்டு பிரிவதென்றால் என் மனம் தடுமாறுகிறது ஆனால் அதே நேரத்தில் என் பெற்றோரை கண்டுபிடித்து உன் தந்தை என் மீது சுமத்திய களங்கத்தை துடைத்தெறிய வேண்டும் என்றும் என் மனம் துடிக்கிறது ஐயோ அமுதா எனக்கே இந்த உறவையும் அறிவையும் கடமையையும் கல்வியையும் கற்பித்தாய் கவலை வேண்டாம் கொஞ்சம் பொறுங்கள் கணேசா நான் சொல்வதை கேள் இது உன் அம்மா இது உன் அப்பா நீ எப்போதும் உன் அம்மா அப்பாவை பார்த்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா உன்னை போல அவரும் தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா நாங்கள் போய்விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறோம் விடை கொடுங்க பார்த்தீர்கள் விடை கொடுத்து விட்டேன் வாருங்கள் போகலாம் உங்களுடைய அன்பே அன்பு அன்பு தெய்வங்களே வருகிறோம் கணேசா வரட்டுமா சீதா போய் வருகிறோம்
இந்த மூட்டைக்குள்ள என்ன வச்சிருக்க? ஏழையின் மூட்டைக்குள்ளே என்னப்பா இருக்கும்? நாளை வரைக்கும் உயிர் இருக்குங்கிற நம்பிக்கையூட்ட ஒருவேளை சோறு, மானத்தை காப்பாற்ற ஒரு கந்தல் துணி. இங்க பார்க்கலாம். என்ன அது? இது விலையில்லா மாணிக்கம்பா. பல கொண்டா இப்படி. ஐயோ, இதை மட்டும் கேட்காதப்பா. இது இது என் புருஷன். கிழவிக்கு பைத்தியம் போல இருக்குடா. ஆமா ஆமா, பைத்தியம் இல்லப்பா, சத்தியமா இது என் புருஷன். புருஷனா தான் இப்படி கொண்டா. ஐயா ஐயா, அதை குத்தலையா? உனக்கு கோடி புண்ணி உனக்கு கால விடாது. எனக்கு மாட்டல குத்தலையா? ஐயோ! முத்துமாலை, முத்துமாலை, என் புருஷன். முத்துமாலை, என் புருஷன். முத்துமாலை, என் புருஷன். ஏமா பாரு. ஏமா இத பாரு. கீழே வாங்கினியா? எவ்வளவு? சரி வாங்கினியா? நல்லா இருக்குது. நம்ம கடையில கூட சீலை வாரத்துல வாங்க. ஏமா நீ போற? ராயா ரா, உட்காரு. ஏன்பா ரொம்ப நாளா ఈ పక్కమే రాలేదే? ఈ ఉజ్జయిని నగరத்துல அடிச்சதா లేక? சேச்சா, அழகாபுரி காட்டுல ரொம்ப நாளைக்கு முந்தி அடிச்சதியா? அதானே நான் கேட்டேன். ஏமன்ட்டு నేను నాణేస్తుని பாரு. சரியா, பணத்தை குடியா. 100 వరహాలు. ఏనయ్యా ఇవ్వలేదానా? సరిదాం పో. ఇదో చూడు, ఈ ఉజ్జయిని నగరత అంగడి వీధిలో దారాళத்துக்கு పేరు పోయినోడు నే ఒక్కడే. నీ ఊరు పూరా సుత్తినాలో ఇదుకు మేల నీకు ఒక్క కాసు కూడా దొరకదు. ఆవా దొరకదు. ஐயா, ஆழ்வார் செட்டியார் கடை இதுதானா? இதுதான். வாங்க. రండి రండి రండి, ఉక్కారుங்க. ఏమి కావాలా? நாங்கள் இதை விற்பதற்காக வந்திருக்கிறோம். அமுதா, இந்த முத்துமாலை எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா? இப்போதுதான் இந்த மாலை அழகாக இருக்கிறது. இதையும் வைத்துக் கொள்ளுங்க. இதன் கிரயத்தை எடுத்துக்கொண்டு பாக்கியை தாருங்க. அமுதா வேண்டாம். நீங்க இந்த மாலையை போட்டுக்கொள்ளாவிட்டால் என் மனம் மிகவும் வேதனையா. சும்மா వేసుకోండి. இந்த మాలయోడు మిమ్మల్ని చూస్తే ఆహా ఆహా మహారాజా మాదిరి ఉంది. తీసుకోండి. என்னமா வேணா? வழியில வாங்க. என்ன 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 எந்த வழியில் வேணும் பார்த்து வாங்க. வாங்க, நேரா போயிட்டு இருக்கிறீங்களா? முத்துமாலை, 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 முத்துமாலை. யாரோ பைத்தியம் போல இருக்கிறது. பாவம். அதோ என் புருஷன். முத்துமாலை, முத்துமாலை கொடு, முத்துமாலை கொடு. விடுஞ்செந்திரிச்சா அந்த முத்துமாலை பைத்தியம் வந்துருது. அம்மா புண்ணியவதி, நீ நல்லா இருப்ப. இங்க இருந்து பாப்பா. இந்த அம்மாளுக்கு என்ன நடந்தது? யாரோ பைத்தியம் மூச்சாகலையா? ஐயோ பாவம், ரத்தம் விட்டா. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. ஏனையா, எல்லோரும் பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்களே, யாராவது உதவி செய்யக்கூடாதா? இந்த
அம்மா 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 இதோ இதை வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா. வா. அம்மா 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 அமுதா, உனக்கு நினைவு இருக்கிறதா? இந்த அம்மாளை நாம் கடைவீதியில் பார்க்கவில்லை? ஆமா மாத்தா, இந்த நேரத்தில் இந்த அம்மா இங்கேயே வந்தா? எல்லாம் ஆப்டத்தை சுருட்டிக்கிட்டு போலாம்னு தான். சே, இந்த அம்மாளை பார்த்தால் திருட வந்தவர்களாகவா தெரிகிறது? ஐயா, இங்கு யாராவது வைத்தியர் இருந்தால் அழைத்து வாருங்க. பாத்தீங்களா, திருட வந்தவளுக்கு உபச்சாரம் நடக்குது. எல்லாம் இந்த சத்திரத்தினுடைய விசேஷம். என்ன விசேஷம்? இந்த சத்திரத்துலதான் விக்ரமாதித்த மகாராஜா தங்கி இருந்தாருங்கிறது ஐதீகம். அதனாலதான் வந்தவங்களுக்கெல்லாம் ராஜோபச்சாரம் நடக்குது. அத்தா, இந்த அம்மாளை நான் கவனித்துக் கொள்கிறேன், நீங்கள் போய் படுத்துக் கொள்ளுங்கள். ஆமா, அடுத்த அறை காலியாத்தான் இருக்கு, வாங்க போகலாம். வாங்க. இதெல்லாம் பாத்தீங்களா? இதுதான் விக்ரமாதித்த மகாராஜா தங்கி இருந்த புனித அறையம். இந்த கட்டில தான் அவர் படுத்து தூங்குறது வழக்கமா. யாருக்குமே இந்த அறையை திறக்கிறது இல்ல. உங்களை பார்த்தா மகாராஜா மாதிரி இருக்கு. உங்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த அறையை திறந்திருக்கேன். மிக்க நன்றி. நேரமாச்சு, காலையில சந்திக்கிறேன். சரி. சொன்னால், மந்திரத்தை சொன்னால் மறுபடியும் என் தாய் தந்தையை சுய உருவம் பெற்று விடுவார்களா? சொல்லுங்கள், பேசுங்கள், பேசுங்கள். ஏன் பேச மாட்டேன் என்கிறீர்கள்? பேசுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள், சொல்லுங்கள். அப்பா, 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 அம்மா, அப்பா, அம்மா, 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 அம்மா. அத்தா, என்ன இது? அமுதா, என் வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். இந்த புண்ணியவதி நான் என் தாய். இதோ இந்த முத்துமாலை தான் என் தந்தை.
எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எல்லாவற்றையும் பிறகு விவரமாக சொல்லுகிறேன். வருகிற பௌர்ணமிக்குள் என் தாய் தந்தையர் சுய உருவம் பெற வேண்டும். அதற்காக நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். புறப்படுவோம் என்று சொல்லுங்களா? அம்மாவால் நடக்க முடியாது. நாம் தூக்கி செல்வோம். தாய் தந்தையருக்கு சேவை செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சாரங்கா, இளவரசியை கண்டுபிடித்து கொடுப்போருக்கு 10,000 பொன் பரிசளிப்பதாக பறைசாட்டு. மகள் ஊர் பெயர் தெரியாத ஒருவனுடன் ஓடிவிட்டாள் என்று நாமே நம் மானத்தை விற்கும் விளம்பரமா? நீ போ சாரங்கா. சாரங்கா நில். சக்கரவர்த்தியின் கட்டளை போ. போகாதே, மகாராணியின் கட்டளை. போகாவிட்டால் உன் உயிர் உன்னுடையதல்ல. போனால் உன் தலை போய்விடும். என்னடா இது? எதை செய்தாலும் உயிர் போற விஷயமா இருக்கு. சக்கரவர்த்தி உயிர் போகாம தங்குற மாதிரி ஏதாவது யோசனை பண்ணி உத்தரவிடுங்களேன். நான் வர்றேன். அந்த அசட்டு பெண்ணால் என் பரம்பரைக்கு இழிவு ஏற்பட்டு விட்டது. பரம்பரை கொள்கைகளை திருடி வரும் குரு துரோகியின் பரம்பரை, மாற்றான உரிவிலே வாழ்வு நடத்தும் பாதகனின் பரம்பரை. நந்தினி, வாயை மூடு. எங்கிருந்து வந்தது இந்த துணிச்சல்? சக்கரவர்த்தி, இளவரசியை செந்தகதி காட்டலாம் தேர்ந்தாங்களா? கிடைக்கலையா? கிடைக்காமலே போகட்டும். மானம் இழந்தவள் திரும்பி வரக்கூடாது. என்ன சொன்னாய்? இனி என் விவகாரங்களை தலையிட்டால் உன் உயிருக்கு உதவிட்டு விடுவேன். இன்று உங்கள் போக்கை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டேன். மன்னித்து விடுங்கள். இந்த வளையெல்லாம் உனக்குத்தான். அப்புறம் மகாராஜாவை முத்துமாலையாக்கியாச்சு, மகாராணிய பிச்சைக்காரியாக்கி விரட்டியாச்சு. இந்த இதையும் போட்டுக்க. ஆமா, குளிகைய முடிஞ்சிட்டா நாம நினைச்ச உருவம் தானா வந்துடுமா? ஐயா, நீங்க ஒரு இது குளிகைய முழுங்கறது இல்ல. ஏதாவது பானத்துல கரைச்சு குடிச்சிட்டா நம்ம என்ன சொல்றோமோ அந்த உருவம் தானா வந்துடும். ஓஹோ, என்னது? என்ன ஏமாத்தி எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. என் அந்தரங்க அறையில உனக்கு என்ன வேலை? உங்களுக்கு தான் புது மாதிரியான பானம் ஒண்ணு தயார் பண்ணிட்டு இருக்கு. சரி சரி போ. போ. மன்னிக்க வேண்டும் பிரபு. மலரினும் மென்மையான உங்கள் இதயத்துக்கு மாறா துயரை அடித்து விட்டேன். மகாராஜா, முழுமதியை நிகழ்த்த உங்கள் முகத்திலே கோபம் என்னும் களங்கும் இருக்கக்கூடாது. அதை நீக்கிவிடுங்கள். பிரபு, என்னை பாருங்கள். மலைமுகம் காணத் துடிக்கும் பயிர் போல் உங்கள் நகைமுகம் காணத் துடிக்கிறேன். அன்பே, இதோ என் கையாலேயே தயாரித்த புதிய மது. புதிய மது எங்கே? நன்றி கெட்டவனே, நீ பழையபடி மகேந்திரனாக போ. கண்ணே, எதற்காக என்னை மறுபடியும் மகேந்திரனாக மாற்ற விரும்புகிறார்? அடி துரோகி, ஈட்டின மரத்திலேயே கூறு பார்க்கிறாயா? நீ மதுவிலே கரைத்து கொடுத்தாயே குளிகை, அது வைத்த சர்க்கரை குளிகையடி சரக தக்காரி. இதோ பார்,
உண்மையான மந்திர குளிகை இங்கே பத்திரமாக இருக்கிறது. ஏ கருணாகமே, அந்த ஆத்திரத்தோடு ஓடி வந்து குளிகையை எடுத்து பார்த்தாயே, அப்போதே அந்த காட்சியை இந்த கண்கள் கவனித்து விட்டன. என்றைக்கு நீ என்னை எதிர்த்து பேச ஆரம்பித்தாயோ அன்று முதலே நான் உன்னை நிழல் போல தொடர ஆரம்பித்து விட்டேன். பஞ்சகி, நாடிழந்து வீடிழந்து நாதியற்று கிடந்த உன்னை இந்த நாட்டின் ஆட்சி பீடத்திலே அமர்த்தினேனே, அதற்காக நீ செய்யும் கைமாறா இது? இந்த வீட்டுக்கே ரெண்டகம் செய்யும் துரோகி. நினைவிருக்கட்டும், உன்னுடைய தடுக்கு குலுக்கு மினுக்கு தந்திரம் எல்லாவற்றையும் முறியடிக்கும் மகா மந்திரவாதிதான். நீ என்னப்பா அதுக்குள்ள அவசரப்படுற? நான் கத்தி எடுத்துக்கோனா? அவளை ஏன்டா கைது பண்ணீங்க? குடிய ரகசியங்களை எல்லாம் சொன்ன புண்ணியவதி அவதான்டா. விடுதலை பண்ணுங்க. கொண்டு போய் சிறையில தள்ளுங்க. சரி, சாரங்கா யுவராஜா, இப்ப நம்ம முதல் வேலை என்ன தெரியுமா? என்னங்க? உருமாறி இருக்கிற எங்க அண்ணாவும் அண்ணியும் உலகத்துல எந்த மூலையில இருந்தா அப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். யுவராஜா, அதை நிறைவேற்ற இதோ நானே புறப்படுகிறேன். ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சாரங்கா, யுவராஜா, அண்ணா வர்ற வரைக்கும் நான் தான் சக்கரவர்த்தி. அப்ப மந்திரி சாரங்க நினைச்சது சரியா போச்சு. அவ்வளவுக்கும் காரணமான மந்திர குளிகையே உனக்கு என் மனமார்ந்த நன்றி. எங்கே அடிடி, குளிக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் பாக்கி. சக்கரவர்த்தி, 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 என்ன? சாரங்கா, காதுக்கு கேட்காத விஷயம் கூட என் காதுக்கு கேட்கணும். அதனால என் காது பெருசா வளரட்டும். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, சாரங்கா, காது வளர்ந்துருக்குல்ல? எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஆனந்தப்பட வேண்டிய விஷயத்துக்கு போய் அழறியே. எப்படிங்க ஆனந்தப்பட முடியும்? பாருங்க கண்ணாடி.
அமுதா, இதுதான் பச்சைமலை என்று எண்ணுகிறேன். ஆமா மாத்தா. சரி, நீ அம்மாவை பார்த்துக் கொண்டிரு. நான் போய் தங்கமலை ரகசியத்தை தெரிந்து வருகிறேன். அத்தா, இங்கே நாம் கடைபிடிக்க வேண்டிய உபாயம் சாமம். அதாவது சமாதானமாக பேசி நம் காரியத்தை சாதிக்க வேண்டியது. ஆமா மாத்தா. சரி சரி சரி. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. யாரடா நீ? ஐயா, என் தாய் தந்தையரின் விமோச்சனத்திற்காக தங்களை நாடி வந்திருக்கிறேன். தயவு செய்து தங்கமலை ரகசியத்தை சொல்லுங்கள். அவரவர் விதிப்படிதான் இங்கே எல்லாம் நடக்கும். அதை மாற்ற நீ யாரடா? அதே விதிதானையா என்னையும் கடமையை செய்ய தூண்டுகிறது. அதிக பிரசங்கி. உயிரின் மேல் ஆசை இருந்தால் இங்கிருந்து உடனே ஓடிவிடு. ஐயா, என் பெற்றோருக்கு கடமையை செய்ய முடியாத நான் உயிருடன் இருந்துதான் என்ன பயன்? ஒன்று எனக்கு உதவி செய்யுங்கள். இல்லையே, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு உதவ முடியாது என்னை கொன்று இந்த துயரத்திலிருந்து எனக்கு விடுதலையாவது தாருங்கள். காலை விடு. விடமாட்டேன். ஐயோ, ஐயா, 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 ஐயா. தாரணியில் என்னையும் உன்னையும் ஈன்றவர் தாய் தந்தை தாமல்லவோ? தன்னலம் கருதாத அன்னை தந்தையர் துன்பம் தவிர்த்தல் நின் கடனல்லவோ? போரிடும் சேயனது கூக்குரல் நின் செவியில் கொஞ்சமும் கேட்கவில்லையோ? தேரிலன் துயர் தன்னை நீ கண்ட பின்னரும் நெஞ்சம் கனிந்திடாதோ? நெஞ்சம் கனிந்திடாதோ? நெஞ்சம் கனிந்திடாதோ? கஜேந்திரா, எழுந்திரு. கஜேந்திரா, ஆச்சரியப்படாதே. நான் ஒரு கந்தர்வன். பெற்ற தாயை அவமதித்ததால் சாபத்துக்குள்ளாகி பூதமாக அலைந்து கொண்டிருந்தேன். தாய் தந்தையருக்காக தன் உயிரை கொடுக்க கூட தயங்காத உத்தமனின் ஒரு துளி ரத்தம் என் மீது பட்டதும் எனக்கு சாப விமோச்சனம். உன்னுடைய அசைக்க முடியாத உறுதியினால் எனக்கு மாபெரும் உதவி செய்து விட்டாய். நீ நீடோடி வாழ வேண்டும். இதுதான் தங்கமலை ரகசியம். ஆஹா தேவா, உன்னுடைய கருணையே கருணை. தேவா, அமுதா, 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 அமுதா. தங்கமலைக்கு போகும் மார்க்கத்தை தெரிந்து கொண்டேன். இப்போது நான் முதலில் பவளமலைக்கு போக வேண்டும். புறப்படு. மகாபிரபு, தங்களை பேட்டிக்கான வெளியே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓஹோ, அப்படியா? ஆமா. சரி, வர சொல், வர சொல். உத்தரவு. யார் நீங்கள்லாம்? பிரபு, வேலையில்லா திண்டாட்டத்தினால பாதிக்கப்பட்டவங்க. பாவம். ஏன் வேலை இல்லை? நாங்கள்லாம் சவர தொழிலாளிங்க. இப்பதான் நாட்டுல யாருமே சவரம் செஞ்சுக்கிறது இல்லையே. ஏன் அப்படி? அரசன் எப்படியோ அப்படியே குடிகள். தங்களை பார்த்து எல்லாருமே தாடி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ராஜபக்தி, என்ன ராஜபக்தி. அதனாலதான் இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போச்சு. சாரங்கா, இந்த சிக்கலான பிரச்சனையை தீர்க்க அவசரமா ஆலோசிக்கணும். அதனால ரகசிய மகாநாடு கூட்ட உடனே ஏற்பாடு செய். இதுக்கு மகாநாடு எதுக்கு மகாராஜா? மகாபிரபு, இதுக்கு சம்மதிச்சா இவங்க பிரச்சனை தன்னால தீர்ந்து போகுது. பலே 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 பலே. சாரங்கா, நீ மகாபுத்திசாலி, மகாபுத்திசாலி. உங்க குறைய தீர்க்க மகாராஜா
சீக்கிரம் ஏற்பாடு செய்வார். நீங்க போகலாம். ஏய் சுப்பா, நீ மட்டும் இங்கே என் வேலையை பார்த்து மகாராஜா இந்த ஏழை மேல கொஞ்சம் மனசு வச்சா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும். இது என்னடா வம்பு? ஐயோ, மருத்துவருக்கே மருத்துவம் வாங்க முடியாது. ஐயோ ராஜா, தாரகா, நீ ஒரு மடையன். ஒரு ஊமையை நான் பார்த்து பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஊமை மாற்றம் என்ன? அவன் செய்கையே காட்டிடுவானே. சுப்பா, சொன்னேன் தலை தொங்கும். மன்னிக்கணும் எஜமா. ஜாக்கிரதை. பணமா? அது இருக்கட்டும், உனக்கு எப்படி கிடைச்சது? அரமனை காத்தவனும் அடுப்பங்கரை காத்தவனும் வீண் போறதில்லை. ஐயா செஞ்ச வேலைக்கு அனாடப்பட்ட மகாராஜாவே அள்ளி கொடுத்த கூலி கூலி. ராசா குடுப்பாரு மகளை கத்திய பாரு. மன்னாதிய மன்ன குதிரை மன்னட்டவையிலே கோமாளி ராய குதிரை கோபுரம் ஏறிட்டான். யாருகிட்ட காது குத்துறது? காதா? ஏற்கனவே என் காது குட்டிதான் இருக்கு. மரியாதையா சொல்லு, எங்க திருநை? திருடவா? என்னடி இது? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் திருட போனேன்னா ஓட முடியுமா? இல்ல ஒளியத்தான் முடியுமா? மகாராஜா தான் கொடுத்தாரு. இவ்வளவு பணம் எதுக்காக கொடுத்தாரு? எதுக்கா? அது உண்மையே சொல்றியா? உன் காது சும்மா காது காதுன்னு சொல்லாதையே. பின்ன சொல்லு. அது பெரிய ரகசியம்டி. அது என்ன ரகசியம்? ஐயோ, பொம்பளைங்க கிட்ட ரகசியம் சொன்னா நிக்காதே. வெளியில தெரிஞ்சா என் தலையே போயிடுமே. பாரு, எந்த இலை உதிர்ந்தாலும் ஈட்டி இலை உதிராது. என்கிட்ட இருந்து எந்த ரகசியம் வெளியே போகாது. சும்மா சொல்லுன்னா. சொல்லட்டுமா? அவது ஐயோ, ராஜா காது சொல்லுங்க. ஏண்டி கழுத மாதிரி கத்துற? கிருஷ்ணா, ஐயோ அப்பா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன என்ன வயிறு வயிறா? என்ன? நீ சொன்னிய ரகசியம். ஆமா. அத ஒருத்தர்கிட்டையும் சொல்லாம அடக்கி வச்சிருந்தேன். என் வயிறு வீங்கி போச்சு. ஐயோ, வந்ததே வேணே. ஐயோ, பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தா கூப்பிடுங்களேன். ஏன்? இந்த ரகசியத்தை யாருக்கிட்டாவது சொல்லணும். இல்லன்னா என் வயிறு வெடிச்சு. சரிதான். வெளியே தெரிஞ்சா என் தலையில போயிடும். உன் வயிறு போனாலும் பரவாயில்லை, என் தலை போனா உயிரெல்ல போயிடும். புருஷனா நீ? வர வர வயிறு வீங்கிக்கிட்ட போகுது. நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கி. அப்போ ஒண்ணு செய்யலாம். என்ன? காட்டுக்குள்ள போய் ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்லிடு. மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடலாம். உன் வயிறும் சரியா போகும், நம்ம ரகசியமும் ஒருத்தருக்கும் தெரியாது. ஐயோ, நீ அப்பவே சொல்லி தொலைக்க கூடாதா? காது, ராஜா காது, கழுத காது. ஐயோ, ராஜா காது, கழுத காது. எந்திரி. என்னங்கிற? என்ன? என்னடி? வண்ணான் காலு மாதிரி இருந்த வயிறு எப்படியோ பாயமா ஓடி போச்சு. சின்ன பொண்ணு, இப்ப பாட்டி நீ எப்பவும் போல அழகா இருக்க. போகலாம். அடடே சின்ன பொண்ணு, மம்முட்டியே மறந்துட்டு வந்துட்டேனே. அடப்பாவி, சீக்கிரமா வா. சின்ன பொண்ணு, மண்வெட்டு இங்கதான் இருக்குது. இது என்ன அதிசயம்? மண்ணடி இருந்த இடத்துல மரத்து வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, உன் மரத்துக்குள்ள இருந்தது பாரு, அதுதான் இப்படி மரமா முளைச்சிருக்கு. அப்படியா? அடடே, பொம்பளைங்க கிட்ட தான் ரகசியம் நிக்காதுன்னா பூமாதேவி கிட்ட கூட ரகசியம் நிக்காது இருக்கேன். நல்ல வேலை மரம் உளுந்தரிசி ரகசியத்தை சொல்லாது. நீ வா 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 வா.